வணக்கம் நண்பர்களே. திரு சோ அவர்களின் மகாபாரதம் பேசுகிறது. சபாபர்வம் 6வது அத்தியாயம். பாண்டவர்களோட மாளிகையில நடந்ததை எல்லாத்தையும் அவமானமா நினைச்சான் துரியோதனன். பாண்டவர்களை எந்த மூலியமாவது வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறத முடிவெடுத்தான். சூதாட்டத்துக்கு அதை ஒரு வழியா தேர்ந்தெடுத்தான். சூதாட்டத்தின் மூலம் பாண்டவர்களை வெல்லணும் அப்படின்னு முடிவு செஞ்சான். இந்த முடிவை தன் தந்தையான திருதராஷ்டிரன் கிட்ட சொன்னா திருதராஷ்டிரனுக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. இருந்த மகன் மீது இருக்கிற பாசத்தினால வேற வழி தெரியாம இத ஒத்துக்கிட்டாரு. ஆனா விதுரர் இத ஏத்துக்கல. இருந்த போதிலும் துரியோதனன் சில சமாதானங்களை சொல்றான். மற்றவர்கள பொருளை விரும்பக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனோட தர்மம். ஆனா அரசரோட தர்மம்ன்றது வெற்றி மட்டுமே. இதுல தர்மம் அதர்மம் அப்படின்றத பிரிச்சு பார்க்க தேவையில்லை. ஒருவரை வீழ்த்தணும் அப்படின்னு முடிவெடுத்தா ஆயுதம் மட்டும் அஸ்திரமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. கவடத்தினாலும் கூட எதிரிகளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தலாம். எதிரியை அடக்கும் போது எது சரி எது தவறு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும், பிறக்கும் போதே ஒரு மனுஷன் நண்பனாகவோ அல்லது எதிரியாகவோ இருக்கிறது இல்லை. ஆனா யாரு நமக்கு துன்பத்தை கொடுக்குறாங்களோ அவர்கள் நமக்கு எதிரி. அதனால ஒரே தொழிலை செய்யறவன் எப்பொழுதுமே ஒற்றுமையா இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு பகை கண்டிப்பா உருவாகும் அப்படிங்கிறத தன் செயல் நியாயம் அப்படிங்கிறதுக்கு துரியோதனன் சொன்ன காரணங்களா இதுல குறிப்பிட்டு இருக்காரு. இப்போ துரியோதனன் விதுரர் சொல்லியும் கேட்காம சூதாட்டம் நடந்தே தீரங்கிறதுல உறுதியா இருந்தான். விதுரர் சென்று தர்மபுத்திரிடம் சொக்கட்டா நாட்டம் அதாவது சூதாட்டத்துக்கு சகுனி கூப்பிடுறான் அப்படிங்கிறத சொன்னாரு. சகுனியோட திறமை பற்றியும் உனக்கு நல்லா தெரியும், அதனால எது சரிங்கிறத நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு தர்மபுத்திரர் கிட்ட சொல்லிடுறாரு விதுரர். அதோட தீமை தெரிஞ்சாலும் கூட திருதராஷ்டிரனோட உத்தரவு அதாவது அரசரோட உத்தரவு இருக்கிறதுனால இந்த உத்தரவை மீற முடியாம ஒப்புக்கொள்கிறாரு தர்மபுத்திரர். தன் சகோதரர் கூட அரசவைக்கு புறப்படுறாரு. அரசவைக்கு வந்த தர்மபுத்திரர், சூதாட்டத்தினால எங்களை வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு நீ முயற்சி பண்ணாத, இது முறையான ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேதங்கள் நன்றாக தெரிந்தவன் வேதம் தெரியாதவனை வெற்றி கொள்ளதும் ஒரு மோசமான செயல்தானா அப்படின்னு கேட்கிறாரு சகுனி. அவை பெரியோர்களோட அதிருப்தியோடையே சூதாட்டம் தொடங்கியது. தர்மபுத்திரர் முதல்ல தன்னோட கழுத்துல இருந்த மாலையை பந்தய பொருளா வச்சாரு. சகுனி ஜெயித்தேன் என்று கூறி காய்களை உருட்டி மாலையை வென்றார். இப்படி தன்னிடம் உள்ள பொருட்கள், வீரர்கள், யானை, குதிரை அத்தனையும் இழந்தாரு தர்மர். விதுரர் குறுக்கிட்டு ஆட்டத்தை நிறுத்தும்படி கூறினார். இது நம் குலத்துக்கே நாசத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா துரியோதனனும் சகுனியும் விதுரரை ஒரு எதிரி போல பார்த்து, உனக்கு எங்க விருப்பம் இருக்குதோ நீ அங்க போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூதாட்டம் தொடர்ந்து நடந்தது. மக்கள், தேசம் எல்லாவற்றையும் வைத்து தோற்றார் தர்மர். தன் தம்பிகளான நகுல சகாதேவனையும் வைத்து தோற்கிறாரு. நகுல சகாதேவன் மாந்திரிக்கு பிறந்ததுனாலதான் சூதாட்டத்துல வைத்தாயா அப்படின்னு எகத்தாளம் பேசுறாரு சகுனி. தர்மபுத்திரன் அர்ஜுனன் பீமனையும் பந்தயத்துல வச்சு தோத்துடுறாரு. பிறகு தன்னையும் வைத்து இழக்கிறார். உன்னுடைய மனைவி திரௌபதியும் பந்தயத்துல வைத்து ஆடு, அவ ஒருத்திய வைத்து நீ உன்னை மீட்டு கொள்ளலாம் அப்படின்னு தூண்டுறாரு சகுனி. திரௌபதிய பந்தயத்துல வைத்தது அந்த சபையே கலங்கிச்சு. பீஷ்மர், துரோணர் எல்லாம் அங்க தலை குனிஞ்சி சபையில அமர்ந்திருந்தாங்க. சகுனி வென்றேன்னு கூறி காய்களை உருட்டினா திரௌபதியும் வெல்லப்பட்டாள். துரியோதனன் விதுரரை அழைத்து, திரௌபதியை இங்கே அழைத்து வாரும், என் வீட்டை பெருக்கி துடைக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார். விதுரருக்கு கோபம் வந்தது. துரியோதனனை, உன் கழுத்துல நீயே சுருக்கு கயிறு மாட்டிக்கொள்கிறாய். தன்னை இழந்த தர்மபுத்திரருக்கு திரௌபதிய பந்தயத்துல வைக்க எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு கோவப்பட்டாரு. துரியோதனனுக்கும் கோபம் வந்தது. அதனால விதுரரை விடுத்து தன்னுடைய தேர்பாகனை அழைத்து திரௌபதியை அழைத்து வரும்படி ஆணையிட்டான். தேர்பாகன் திரௌபதியிடம் சென்று, உங்க கணவர் சூதாட்டத்தின் மயக்கத்துல தன்னை இழந்துட்டாரு, இப்போ பணிப்பெண்ணாக துரியோதனன் உங்களை அழைத்து வர சொல்றான் அப்படின்னு சொன்னார். திரௌபதி என்னை வைத்து இழந்தாரா?
ஆடுவதற்கு வேறு பொருள் இல்லையா அப்படின்னு கோவப்பட்டாங்க. செல்வத்தை இழந்து சகோதரர்களை தோற்று பிறகு தன்னையும் பந்தயத்துல வச்சு தோற்ற பிறகுதான் உங்களை பந்தயமாக வைத்தார் அப்படின்னு சொல்றாரு. திரௌபதி சூதாடிய தர்மரிடம் போய் சொல்லு, முதல்ல தன்னை தோற்றாரா அல்லது என்னை தோற்றாரான்னு போய் சபையிலே கேட்டுட்டு வா அப்படின்னு தேர்ப்பாகனை அனுப்பி வைத்தாங்க. தேர்ப்பாகன் துரியோதனனுக்கிட்ட திரௌபதி கேட்டவாறே போய் கேட்டாரு. துரியோதனன் திரௌபதி என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கேள்விய இங்க வந்தே கேட்கட்டும். அவ கேட்பத தர்மபுத்திரர் பதில் சொல்வதையும் சபையில இருக்கிற அனைவரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. துரியோதனன் சொன்னதை அப்படியே போய் சொன்னாரு தேர்ப்பாகன். தர்மம் அறிந்தவர்களும் நியாயம் உணர்ந்தவர்களும் அந்த சபையில இருக்கிறாங்க. அவர்கள்கிட்ட போய் நான் கேட்ட கேள்விய கேள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க திரௌபதி. திரௌபதியை எப்படியாவது சபைக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு தேர்ப்பாகனுக்கு கட்டளையிட்டான் துரியோதனன். தேர்ப்பாகன் மிகவும் தயக்கமா நின்றுட்டு இருந்தான். துரியோதனன் தன் தம்பியான துச்சாசனனை அழைத்து நீ போய் திரௌபதியை இழுத்து வா அப்படின்னு கட்டளையிட்டார். துச்சாசனன் திரௌபதி இருக்கும் இடத்துக்கு போய் சபைக்கு வருமாறு கட்டளையிடுறான். ஆனா திரௌபதி பெண்கள் இருக்கும் இடத்துக்கு ஓட முயற்சி செய்றான். அப்போது அவ கூந்தலை பிடிச்சி பலாத்காரமாக இழுக்கிறான் துச்சாசனன். அவையில திரௌபதியோட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம எல்லாரும் அமர்ந்திருந்தாங்க. துச்சாசனன் அவள் கூந்தலை பற்றி மீண்டும் இழுத்தான். திரௌபதி நிலை குலைந்து நின்றாள். தொடர்ச்சியை அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். நன்றி.